குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு 1 or 2 மந்த் தான் இருக்கிறதுனால எல்லா சம்ஸையும் எடுக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது. 5 மார்க்னால் இந்த பார்ட்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சம் வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அந்த சம்மை நான் பொறுமையாக தான் எடுக்க போகிறேன். ஸோ நீ வந்து பொறுமையாக கவனித்து லிசன் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி இருக்க எல்லா சம்முமே உன்னால் போட முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 3.8ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இந்த ஒரு சம்மை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க அத்தனை சம்மும் நீயே போடலாம். இதில் 2 மாடல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று எல்லா நம்பரும் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்கொயர் ரூட்னா ஃபஸ்ட்டு என்ன, 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எந்த நம்பரை 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட்டுனாவே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்குதோ அந்த நம்பரை தான் 4ஓட ஸ்கொயர் ரூட் இல்லையா? அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 2 × 2 = 4ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டால் 2 நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இப்போ நம்பர் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஆனால் இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்ஜிப்ராவில். இந்த x⁻3 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் பேர் என்ன சொல்லுவோம், பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் ஸ்கொயர் ரூட் சம் போடணும் அப்படின்னா இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த பார்ட்டாவது உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ 1 கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க, 1 தான். 1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குது. ஸோ 1ஓட ஸ்கொயர் ரூட் 1. அடுத்து 4ஓட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 × 2 4. அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், 2. 9ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா 3. 16ஓட ஸ்கொயர் ரூட் 4. 25க்கு ஸ்கொயர் ரூட் 5. 36க்கு ஸ்கொயர் ரூட் 6. 49க்கு 7. 64க்கு 8. 81க்கு 9. 100னா 10. 121 11. 144க்கு 12. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரியும்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் தெரியலன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் சைடில் எழுதி கூட வச்சுக்கோ, ரஃப் ஒர்க்குன்னு போட்டு அதை சைடில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் சம போடுங்க. ஓகேவா? இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இந்த ஒரு சம்மை நீ எக்ஸாமில் போய் போடணும் அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் 3-4 டைம்ஸ் ஆகுது அந்த சம்மை நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உன்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உன்னால் ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். இல்லைனா நிறைய வந்து லேக் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க 121. ஆக்சுவலாக 4 சம் இருந்துச்சு இந்த பார்ட்டில். அதில் லாஸ்ட் சம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ரூட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் இல்லை, அடுத்து ஒரு எக்ஸ் இருக்குது, அடுத்து x², அடுத்து x³, அடுத்து x⁻4. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்க, x³ டேர்மை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு x⁻4 பின்னாடி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 121 கொடுத்துருக்காங்களா, 121க்கு ஸ்கொயர் ரூட் என்னம்மா, சைடில் பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். 121க்கு என்ன கொடுத்துருக்கேன், 11. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 11 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 121 கிடைக்குது. அப்போ இங்கே 11 போட்டுக்கோங்க, மேலே என்ன பண்ணு 11 போட்டுக்கோ. இப்போ 121ங்கிற நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து 11 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பக்கத்தில் என்ன இருக்குது, x⁻4 இருக்கா, அதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் x⁻4 கிடைக்கணும். அப்போ எதை பண்ணால் கிடைக்கும், x² × x². இதுதான் என்னது, x⁻4. பவரில் இருக்கிறத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், x². இப்போ இந்த நம்பர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கணும். அப்போ தானே அது ஸ்கொயர் ரூட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 11 × 11 எவ்வளோ, 121. x² × x² எவ்வளோ, x⁻4. ஓகேவா? அதே ஆன்சர் கிடச்சிருச்சா? மேலே இருக்க ஆன்சரு கீழேயும் கிடைச்சாதான் நீ போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கணும். அந்த நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்குறீங்க. இங்கே 121 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்கொயர் ரூட் என்ன, 11. x⁴ ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மேலேயும் இந்த சைட்லேயும் எழுதிக்கோங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இதே சேம் ஆன்சர் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு நம்பர் மட்டும் எடுத்தீங்களா, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணு, 2 நம்பரை வந்து கீழே இறக்கிக்கோங்க. ஸோ அடுத்த 2 நம்பர் என்ன, -198x³ -183x². ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ செகண்ட் ஸ்டெப் எழுதும்போது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே 2 நம்பர் வரும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு நம்பர் மட்டும், ஒரு ஆன்சர் மட்டும் வந்துச்சா, இப்போ நமக்கு இங்கே 2 நம்பரோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஆன்சரில் என்ன வரும், 2 நம்பர் வரும். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போட்டிருக்கோம், இதுதான் நம்மளோட ஆன்சர் பார்ட். மேலே நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஆன்சர் பார்ட். இப்போ இந்த 11x² என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ண 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 22. பக்கத்தில் என்ன இருக்குது, x². அப்படியே போட்டாச்சு. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. நம்பரை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 22x² வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது, -198x³. இந்த நம்பரை வெளியில் நம்ம போட்டிருக்க நம்பரால் டிவைட் பண்ணுறோம். வெளியே என்ன நம்பர் போட்டிருந்தோம், 22x². அந்த நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 22x². ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பார்ட்டை டிவைட் பண்ணிடு. x² போயிடும், பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த 22வையும் 198ஐயும் டிவைட் பண்ணுங்கள். சிம்பிளாகவே டிவைட் பண்ணு. ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணு. 1 2s are 2, 1 2s are 2. இங்கே 9 2s are 18, பேலன்ஸ் 1 இருக்கும். 9 2s are 18. இப்போ மேலேயும் கீழேயும் பாருங்களேன், இந்த மாதிரி சேம் நம்பர் வந்தாலே நம்மளால் 11th டேபிளால் டிவைட் பண்ணலாம். 11 22 33 44 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 11th டேபிளால் டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 11s are 11, 9 11s are 99. ஓகேவா? ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 9x. முன்னாடி இங்கே பாருங்கள், சிம்பிளை பார்த்துக்கோங்க, மைனஸ் இருக்குது. அப்போ இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னம்மா, -9x. அதை மேலேயும் போடணும், கீழேயும் போடணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே வர ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல. இங்கே என்ன பண்ணீங்க, இந்த கீழே இருக்க வர ஆன்சருக்கு வர்றதுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணவா, அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம போட்ட ஆன்சர் என்ன, -9x. இந்த -9x எடுத்து இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ -9ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், என்ன வருது, -198x³ வரும். ஓகேவா? அடுத்து -9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9 × 9 எவ்வளோ, 81x². இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ப்ளஸ். ஸோ +81x². ஓகேவா? அடுத்து எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்பரோட சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், செகண்ட் நம்பரோட சைனையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த நம்பர் பாருங்கள், இங்கே 183, இங்கே என்ன இருக்குது, 81 இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், இப்போ நீங்கள் போட்ட சைனை தான் பார்க்கணும். இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 264x² வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன், மேலே இருக்கா மீதி இருக்கிற நம்பர் 2 நம்பரையும் கீழே இறக்கிக்கோங்க. ஸோ 116x +144. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், 3 நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, இந்த நம்பர் எப்படி போட்டோம், ஃபஸ்ட்டு நமக்கு வந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டோம். அதே மாதிரி தான் தேர்ட் ஸ்டெப் போடும்போது செகண்ட் நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, அதையும் ஃபஸ்ட்டு வந்த ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22x². 9x 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இருக்கனால -18x. இப்போ என்ன பண்ணுவீங்க, அங்கே போட்ட மாதிரியே தான், இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பரையும் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ -264x² டிவைடட் பை 22x². x² கேன்சல் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இதை வந்து செகண்ட் டேபிளே டிவைட் பண்ணுங்கள். 1 2s are 2, 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ எகைன் 11ஆல் டிவைட் பண்ணலாம். 1 11s are 11, 1 11s are 11, பேலன்ஸ் 2 இருக்கும். 2 11s are 22. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, -12. இந்த -12 மேலேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்,
மேலே இப்போ நம்ம போட்டோம் இல்லையா தேர்டாக ஒரு நம்பர், அந்த நம்பர் எடுத்து இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதணும். ஸோ -12 × 22 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 264x² வரும். அடுத்து 12ஐயும் -18 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 216x. 12 × 12 இதையும் 2 மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 144. இப்போ மேலே இருக்க ஆன்சர் அப்படியே நம்ம கீழே வந்திருக்கு. அப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு தான். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எது அப்படின்னா, மேலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம கொடுத்துருக்க இந்த பாலினாமியலோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இதுதான். ஓகேவா? அதை ஆன்சரில் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருந்தாங்க, 121x⁴ minus 198x³ minus 183x² plus 216x plus 144. இதுக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் என்ன ஆன்சர் கிடச்சிது, மாடுலஸ் போட்டு அந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. மேலே இருந்துச்சு பார்த்தியா 11x² minus 9x minus 12. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபைனலாக நீ என்ன பண்ணணும், இந்த ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இதுலேயே வந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியலன்னு சொல்லுங்கள். அகைன் நான் டீச் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு மாடல் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி இருக்க பேலன்ஸ் கொஷினை போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை டீச் பண்ணுறேன். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த 216 144 இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏபி எம்என் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சம்மை வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.